தார் ராக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 10 கொட்டேஷன்ஸோட வந்திருந்தாங்க. சார் உங்களுடைய கொட்டேஷன் கொடுங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வியாக இருந்துச்சு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து கொட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வைங்க. உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, உங்களுடைய அவுட்கம் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பித்தோம். ஸோ அப்போ அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கொட்டேஷன்ஸில் இருக்கிறதும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. ஸோ என்ன பண்ணுறோன்னா, பேசிக்காக நாங்கள் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரீசெண்டாக ஒரு தார் ராக்ஸ் கஸ்டமர்கிட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல ஆடியோ வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் ப்ரோமேனோட பம்பர்ஸ் வேணும்னாங்க, ப்ரொஜெக்டரோட லைட்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் ஜென்ரல் கொட்டேஷன்ஸுன்றதை தாண்டி அவங்களோட ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்ணி நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை அந்த தார் ராக்ஸில் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் வந்து ஒரு ப்ரோமேன் பம்பர் கொடுத்து அந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கே வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆக்கி கொடுத்துருந்தோம். அதில் ப்ரொஜெக்டர் லைட்ஸ் கொடுக்கும்போது டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதில் ஆக்சிலரி லைட்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமரோட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஒரு புது கார் எடுத்ததில் இருந்த ஃபீலை விட ஒரு 100 டைம்ஸ் பெட்டர் ஃபீலாக இருந்துச்சு எங்கள்கிட்டருந்து அவங்க டெலிவரி எடுத்தது. ஸோ இந்த மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் அஸ். குமரப்பன், விபி கார் கிட்ஸ், மதுரை.